ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ் அக்வாட்டிக் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டர்ட்டட் கியூப் டேங்க்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு டேங்க்கு எப்படி செட் பண்ணுறதுலேருந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுலேருந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தடு, ஹார்ட்ஸ்கேப்புன்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். அண்ட் நான் குளத்தூர் போயிருந்தேன். போயிட்டு பிளான்ஸு அண்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னோடய 2 கசின்ஸ் பிரதருக்கும் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்தேன். ஐ மீன் 1 feet 1.5 feet தான் இருக்கும், ரொம்ப சின்ன டேங்க்கு தான் அது. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஒரு சின்ன ஆசை. நான் தான் அந்த ஆசையும் தூண்டி விட்டுட்டேன். ஸோ அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ மீன் 90% ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சாண்டு கிட்ட பண்ண முடியல. ஸோ நல்லா எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிட்டேன். அண்ட் பண்ணும்போதே நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த போனஸ் டெட்ராவை எடுத்து அந்த ஹாலில் ஒரு டேங்க் வச்சுருக்கேன், அந்த இம்போர்ட்டட் டேங்க். ஸோ அதில் போட்டலான்னு தான் ஐடியா. அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாம் வாட்டரில் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா அதை ட்ரை ஆக விடக்கூடாது. ஸோ பெஸ்ட்டு வே என்னென்னா, அதில் வாட்டரில் போட்டு வச்சா தான் அதுக்கு ஐ மீன் அப்படி இருந்தால் தான் அது லைஃப் இருக்கும். இல்லைனா அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி அதை இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடும். அப்புறம் 2 ஸ்னெயிலுமே நான் ஆல்ரெடி எடுத்து போட்டுட்டேன் அந்த பழைய டேங்க்கில். ஆனால் பார்த்தா 3வது ஒரு ஸ்னெயில் இருக்குது. ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரில, பட் அதையும் எடுத்து நான் சேஃபாக விட்டுட்டேன். அண்ட் எல்லா பிளான்ஸுமே நான் குளத்தூரில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரொட்டோலா வள்ளிச்சி அப்படின்னு தான் கேட்டு வாங்கினேன். வள்ளிச்சி தான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் பிளான்ஸ் தப்பாக சொல்லியிருந்தால் அதை கமெண்ட்ஸு சொல்லுங்கள். அண்ட் எல்லா பிளான்ஸுமே நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். மேபி நேம் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணி போடுறேன் அதையும். இப்போ நம்ம பிளான்டிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ட்வீசர் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். நீங்கள் கையிலேயே தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ப்ராசஸாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்வீசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸாக்டாக அதை உட்கார வைக்கும் அது. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ மீன் உங்கள் வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் ட்வீசர் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க, எது ஃபோர்க்ரவுண்டில் வைக்க போகிறீங்க, எது மிட் கிரவுண்டில் வைக்க போகிறீங்க, எதை நீங்கள் ஐ மீன் பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்கன்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு வைங்க. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். வள்ளிச்சியை பேக்ரவுண்டில் வச்சுருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டேன். மேபி நான் அதை அப்புறமா அதை ட்ரிம் பண்ணி நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நான் அகெயின் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்சம் ஸ்டெம் பிளான்ஸ், கொஞ்சம் ஹைட்டான பிளான்ஸ்லாம் கரெக்டாக ஸ்டெம் பண்ணும்போது அது நிற்கும். இல்லைனா ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டே இருக்குமா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஒரு ஃபீலு. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அண்ட் சொன்ன மாதிரி நான் கார்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆர்ஓ வாட்டர் கம்ப்ளீட்டாக கிடையாது, ஃபுல்லாகவே ஆன்டி குளோரின் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வாட்டர் தான். ஐ மீன் கார்பரேஷன் வாட்டர். வாட்டர் 70% ஃபில் பண்ண பிறகு நான் அகெயின் திருப்பியும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சில பிளான்ஸ் கொஞ்சம் உட்கார கஷ்டப்பட்டுச்சு. ஐ மீன் ஸ்டெம் கொஞ்சம் தின்னாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா பக்காவாக உட்காரும். ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது சாண்டில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் சப்போஸ் அது இந்த க்ரிப்பை பிடிச்சிருச்சுன்னா அந்த ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அது ப்ளக் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுதான் நம்மளுக்கு வேணும். அண்ட் எல்லா பிளான்ஸுமே ஐ மீன் ஸ்டெம் பண்ண பிறகு நான் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு மேலே கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு நெட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஹேங் ஆன் ஃபில்டரையுமே நான் வாட்டர் ஊற்றி ரன் பண்ண வச்சுட்டேன். இந்த வாட்டி நான் புது ஃபில்டர் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணேன். ஐ மீன் பழசு ரொம்ப டார்க் ஆகிடுச்சு ப்ரௌன் டர்ட்னால. ஸோ நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, திருப்பியும் ஒரு சின்னதாக கட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணேன். ஐ மீன் இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரே ஒரு ஸ்டெம் மட்டுமே ரொம்ப மக்கார் பண்ணிச்சுங்க. அது உட்காராமல் அதுவே எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேங்க் கூட செகண்ட் டேங்க் பெட்டராக பண்ண மாதிரி தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேங்க் கூட இந்த க்யூப் டேங்க் ரொம்ப ரொம்ப பெட்டராக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் நான் எண்ட்லர் கப்பீஸ் 3 வாங்கினேன். 3மே மேல் தான். சரி பரவாயில்ல, ஐ மீன் ஃபிஷ்ஷஸ் தைரியமாக விடலான்னு தோணுச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 weeks சைக்கிள் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூராக இருக்கும் டேங்க்கு. இங்கே பாருங்கள் நம்ம போனஸ் டெட்ராவை. ஸோ இந்த டேங்கில் தான் விட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. நான் இந்த எண்ட்லர்ஸை வந்துட்டு டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணேன். ஆனால் நான் வாட்டர் அக்ளிமேட் பண்ணல. ஸோ எனக்கு அதுவே போதும்னு தோணுச்சு. பட் அது அவங்கவுங்க சாய்ஸ் தான். அண்ட் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணேன். டக்குன்னு தூக்கி போகிறதுலாம் இல்லை, எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதுங்களா வெளியில் வர வரைக்கும் நான் பொறுமையாக பிடிச்சிட்டு நிற்பேன். அதுவாக வந்தால் மட்டும் தான் நான் திருப்பி நெட்டு மேலே தூக்குவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பர்சனலாகவே. நானே ரொம்ப ரசித்தேன். ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு ரசித்தாதான் அது மற்றவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் அது பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேங்க்கு.
ஆனாலுமே வந்து நிறைய டேனின்ஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சாயிலில் இருந்தும் சரி, அப்புறம் ட்ரிஃப்டில் இருந்தும் சரி. மேபி ஒரு 1 வீக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் கிளியர் ஆகும். ஆனால் இந்த சாயிலில் இருக்க ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகாம்போஸ் ஆக கண்டிப்பாக டேனின்ஸ் லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அது ஒரு சில பேருக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷ் டோனு, எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் லைட்டாக டென்த்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்லா நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் சொல்கிறேன். அப்புறம் நான் குளத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய கடை ஏறி இறங்கினேன். அப்போ தான் சில கடையில் வந்து பிளான்ஸே சொல்கிறேனே, ஒரு அக்வாரியம் பார்த்தேன். அந்த அக்வாரியம் பேர் தெரில. அங்கே வந்துட்டு ஸ்டெம்முக்கு ப்ரைஸ் போட்டு விற்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில அக்வாரியமில் வந்து பாட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டில் வந்து ஒரு 5 ஸ்டெம் இருக்குமா, 4 ஸ்டெம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டெம்மு வந்து ஒரு 4 ரூபீஸ் இருக்கும், இல்லை 6 ரூபீஸ் இருக்கும். மேபி நீங்கள் 5-6 வாங்கினீங்கன்னா ஒரு 1 ரூபா குறைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் ஆப்ஷனாக எனக்கு ஒரு ஃபீலு. சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கடை அந்த பிளான்ஸ்க்காக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் நான் பழைய டேங்க்கு மாதிரி ஒரு மணி பிளான்ட்டை வெளியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்து நான் இதுலேயும் வச்சுட்டேன். மணி பிளான்ட்டு 2 பீஸாக வச்சேன். ஏன்னா அது வந்து நைட்ரேட்டெல்லாம் உறிஞ்சிக்கும். வாட்டரோட குவாலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து என் சிஸ்டரோட ஐஃபோனில் எடுத்தது. ஸோ அதனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ அதில் தான் ஃபுல் வீடியோ எடுத்தேன். பட் ஸ்டில் ஐஃபோனில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் என் தம்பிங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு சின்ன டேங்க். எனக்கு ஒரு ஆசை, சரி அவங்களையும் பண்ண வச்சு நம்ம கொஞ்சம் ஜாலியாக புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நார்மல் சாயிலையே அந்த சல்லடை பண்ணி அதையே கொஞ்சம் போட்டு மேலே மண் வாங்கி 6 கிலோ மண் வாங்கினோம். அதில் ஒரு 5 கிலோ தான் கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருக்குது. ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு எங்கள் ஏரியாலேயே ஃபில்டரும் மோட்டரும் வாங்கிட்டேன். அப்புறம் சைக்கிளிங்காக 2 பிளாட்டி ஃபிஷ் வாங்கி விட்டுருந்தோம். ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்னு அந்த காரை வச்சுப்போம். பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் மட்டும் எடுத்துருவோம். அப்புறம் நான் 2 ஃபீமேல் கப்பி வாங்கினேங்க. ஏன்னா 3 எண்ட்லர் இருக்கா, பசங்க பாவம்ன்றதுக்காக 2 ஃபீமேலை வாங்கி விட்டேன். அதையுமே ஒரு 10 மினிட்ஸ் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி அதையும் விட்டுட்டேன். விட்டோன்னே பசங்க பாருங்கள், அந்த பேக்கெட்டில் இருக்கும் போதே பயங்கரமாக இருக்கானுங்க பார்க்க. டேங்க்கில் விட்டவனே பாருங்கள் எல்லோரும் அப்படியே ஒரே சேசிங் தான். அப்புறமா ஒரு டியூப் வச்சு அதில் டக்வீட் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து எங்கேயுமே நகராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் காய்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டேங்க்கோட கண்டிஷனை நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.